சம வேலைக்கு சம ஊதியம் கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக டிபிஐ வளாகம் நோக்கி பேரணியாக வந்த இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் ஏராளமானோர் டிபிஐ வளாகத்திற்கு வருகை தந்து முற்றுகையிடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்று இருக்கிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதிக்கு வருகை தந்த ஒரு நிலையில் அவர்கள் அனைவரையும் கைது செய்து பைனாவரத்திற்கு ஒப்பந்த பேருந்துகளில் அழைத்து செல்லப்பட்டு இருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி கடந்த 14 ஆண்டுகளாக இடைநிலை பதிவு மூப்பாசிரியர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் சென்னை டிபிஐ வளாக முற்றுகை போராட்டம் இடக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள். அதாவது டிபிஐ வளாகத்திற்கு வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்ட நிலையில் அதனையும் மீறி அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ராபர்ட் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் அந்த பகுதிக்கு வருகை தந்தார்கள். கையில் பேனர்களை ஏந்தியும் தொடர் கோஷங்களை எழுப்பியும் அந்த பகுதிக்கு வருகை தந்து அந்த வளாகத்திற்கு வெளியே முற்றுகையிடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து ஒப்பந்த பேருந்துகளில் ஏற்றிச் செல்லப்பட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த இடம் முழுவதும் பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. தொடர்ந்து ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.